ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பசுபதி, ராகினி, அஜய் எல்லோரும் வந்து வெறுப்பேற்றுறாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே. ராகினியும் அஜயும் டான்ஸை பார்க்கணுமே, பசுபதிக்கு அதுக்கு மேலே டான்ஸு வந்துட்டு நம்ம காவேரியை வெறுப்பேற்றுறாங்க. சொல்கிறாரு, காவேரிகிட்ட வந்து சொல்கிறாரு, நீ வந்து எவ்வளோ வேலை பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நிச்சயத்தெல்லாம் நிறுத்திட்டு இங்கே கொடைக்கானலில் வந்துட்டு இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்களா? இப்போ பார்த்துக்கிட்டியா, கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இருக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. உடனே நம்ம விஜய் இருக்கார்ல, விஜய் சொல்கிறாரு, ஏதோ அஜய் ஆசைப்பட்டான், அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்களா, அதோடு முடிச்சிங்க, தேவையில்லாமல் இங்கே வந்து எதுக்கு பஞ்சு டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. இல்லை, அவள் வந்துட்டு நிச்சயத்தை நிறுத்திட்டு காவேரி என்னென்ன பேச்சு பேசினா, இப்போ வந்துட்டு பதிலுக்கு நாங்கள் கொஞ்சமாவது பேசணும்ல அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. உங்கள் சம்மந்தியை கூட்டிகிட்டு போயிட்டு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி விருந்து சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புற வேலையை பாருங்கள், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட விஜய் வந்துட்டு காவேரியை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு வீட்டுக்கு. காவேரிகிட்ட சொல்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற, அவங்க இப்போ ராகினியும் அஜயும் அந்த வீட்டுக்கு வருவாங்க, வந்தாக்கா அந்த வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியதை நான் தான். அப்படி இல்லாமல் அப்படியே அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் கூட ராகினியும் சரி அஜயும் சரி உங்ககிட்டயோ உன் குடும்பத்துக்கிட்டேயோ அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. நீ எதுக்கு அதை பற்றி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலுமே வந்துட்டு காவேரிக்கு வந்து மனசு தாங்கலை. இல்லை, எனக்கு நீங்கள் இந்த எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்னா ஆனால் நடக்காமல் போயிடுச்சே அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நீ எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கள் சித்தப்பா வந்து செமையான கேடி, 2 கிரிமினலும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, ஒரு உரையில் 2 கத்தி இருக்கவே முடியாது, 2 பேருமே அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிடுவாங்க. அதனால் வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது, அவங்க 2 பேருக்கும் அடிச்சுக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். நீ எதுக்கு அதை நினச்சி ஃபீல் பண்ணுற அப்படின்னு விஜய் சொல்கிறாரு, ஆறுதல் சொல்கிறாரு காவேரிக்கு. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்கங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு, வந்துட்டு எனக்கு என்னமோ இது சரியாக படலை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வீட்டுக்கு போய் இருக்காங்க. இங்கே என்னென்னா நம்ம யமுனா ஜாலியாக வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நிற்கிறாங்க. நிவின் வந்து பார்க்குறதுக்கு வராரு யமுனாவை. நிவின் பார்க்க வந்தோடனே இவங்க அப்படியே கேஷுவலாக பேசுகிறாங்க, அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி. நிவின் வந்து எதுக்கு அப்படி பண்ண அப்படிங்கிறாரு. என்ன பண்ணா, ஓ அதை கேட்குறீங்களா, அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, அவங்க கல்யாணத்தை நம்ம ஏன் நிறுத்தணும், அவங்கள எதுக்கு நம்ம பிரிக்கணும், அதனால தான் நான் கம்முன்னு விட்டுட்டேன் அப்படின்னோடனே, இவ்வளோ இதாக பேசுகிறியே, அசால்ட்டாக பேசுகிற, காவேரியை பற்றி யோசிக்கவே இல்லையா நீ அப்படின்னு. அவங்க யாரோ எவரோ, அஜயும் ராகினியும் யாரோ எவரோ, அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கும் நம்ம போயிட்டு அந்த பிரச்சனை பண்ணுறதுக்கும் என்ன இருக்குன்னா, அப்போ உன் அக்காவை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா அப்படின்னா, அவளுக்கு இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது, விஜய் மாமாவை தானே பார்த்துக்க போகிறாரு காவேரியை, நீங்கள் எதுக்கு இந்தளவுக்கு பெரிய ஓவர் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு யமுனா பேசுகிறாங்க. ஆனால் நிவின் சொல்கிறாரு, இந்த இடத்துல நீயா இருக்க போய் நான் அமைதியாக இருக்கேன், வேறு யாராவது இருந்தால் என்னோடய ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. ஏன் இப்போ ஓவராக சவுண்டு விட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, தேவையில்லாமல் வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, நான் வேணும்னு தான் நான் சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாரு, இங்கே பார், நீ வேணும்னு செஞ்சியா தேவையில்லாமல் செஞ்சியாங்களா எனக்கு தெரியாது, இனிமேல் உங்ககிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை, நீ எனக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் நிவின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யமுனா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து வராங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, ஏன்டி அழுகுறேன்னு. ஒன்றுமே சொல்ல, சும்மா தான், ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. வீட்டு வாசலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே அப்போ குமரனும் கங்காவும் அங்கே வராங்க, வேலை முடிஞ்சு வராங்க. வந்தோடனே எதுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்க அப்படின்னோன்னா அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, அவள் காலேஜ் விட்டு வந்ததுலேருந்து அழுதுட்டு தான் இருக்கா, கேட்டாக்கா ஒன்றும் இல்லைங்கிறா, வாயை வச்சு சும்மா இல்லாமல் யார்ட்டையாவது பேசி திட்டு வாங்கியிருப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டாங்க. இவர் கங்கா கேட்குறாங்க, ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னோடனே, சரி ஓகே உள்ளவான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் குமரன் கேட்குறாரு, நிவின் வந்து உன்னை பார்த்தானா அப்படின்ட்டு. அப்புறமேட்டுக்கு அவர் புரிஞ்சுக்கிறாரு கரெக்டாக, ஆமாம் இந்த மாதிரி வந்து என்னை வந்து திட்டினாரு, ஆமாம் அவன் என்கிட்ட வந்து எவ்வளோ டென்ஷன் ஆனா தெரியுமா, நீ பண்ணது அப்படி தானே, நீ ஏற்கனவே தெரியும்ல உனக்கு, அதை என்கிட்ட சொல்லியிருந்தானாதும் நான் போயிட்டு அங்கே விஜயோட தாத்தா கிட்ட சொல்லியிருப்பேன், அவங்க அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியிருப்பாங்கல்ல, நீ தேவையில்லாமல் வந்து அவன்கிட்ட போய் என்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கிய, செய்யலாமா அது மாதிரி, அவனுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகிக்கா சுற்றுறான் தெரியுமா அப்படின்னு அவர் குமரன் சொல்கிறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, நீங்களும் எப்படி இப்படியே பேசுகிறீங்க, அவன் நம்ம போயிட்டு இப்போ அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு போய் அவங்க தாத்தா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினாக்கா, அஜயோட அப்பா ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பார்த்தா அவருக்கு பிடிக்காது, இப்போ நம்ம தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு தெரிஞ்சால் அவங்க வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ண மாட்டாங்களா, இந்த பிரச்சனையெல்லாம் தேவையான்னு யோசித்து தான் நான் சொல்லலை அப்படி சொல்கிறாங்க.
அதுக்கு உடனே குமரன் சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி காவேரியோட லைஃப்பில் வந்துட்டு நீ இப்படி பண்ணிட்டியே யமுனா, அது பண்ணலாமா? காவேரி பாவம் இல்லையா? அவள் லைஃப்பில் வந்துட்டு ராகினி வர்றதே இப்போ வந்துட்டு அவளுக்கு பிரச்சனை கொடுக்க தான் வரா. அதை தெரிஞ்சிருந்தும் நீ தடுக்க முடியாமல் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே கங்கா வந்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. அந்த இடத்து விஷயமாக ஊருக்கு போகிறாங்கல்ல, அதுக்கு கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டாங்க கங்காவும் குமரனும். நீ போ உள்ளே போ, நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பைக்கில் தான் போகிறாங்க. அங்கே போய்ட்டு பைக்கை இதில் பஸ் ஸ்டாப்பில் அங்கே ஸ்டாண்டில் விட்டுட்டு பஸ்ஸில் போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொழுது விடியுது. குமரனும் கங்காவும் கொடைக்கானல் வந்துட்டாங்க. வந்தவுடனே நடந்து வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இப்போ யமுனா இவங்க சொல்கிறாங்க, கங்கா சொல்கிறாங்க, நம்ம நேராக வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போகலாம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கே போயிட்டா உங்கள் அம்மா வந்துட்டு கொஞ்சம் கூட என்ன ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க, போன உடனே வேலை பார்க்க சொல்லுவாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லிவிட்டு 2 பேரும் பேசிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே காவேரியும் விஜயும் இருக்காங்க. இப்போ இவங்க போன உடனே என்ன கதவு திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. வாசல்கிட்ட போகிறாங்க. பார்த்தா விஜய் வெளியில் வராரு ஃபோன் பேசிக்கிட்டு. டக்குன்னு குமரன் வந்து நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னோடனே இவங்க கங்காவுக்கு அவங்கள பார்த்தோன்னே கோவம் வந்துடுது. காவேரியும் வந்தோடனே அக்கா எப்போக்கா வந்த, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க கங்காவை. கங்கா தான் ஏற்கனவே காவேரி மேலே கோவமாக இருக்காங்களா. உடனே வந்து ஏய் நீயே சரியான சுயநலவாதி, என்னத்துக்கு என்கிட்ட வந்து அக்கா அக்கான்னு வர, நான் தான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, திரும்ப எதுக்கு என்கிட்டக்கே வர அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏற்கனவே காவேரி ராகினியும் இவங்களும் கல்யாணம் ஆன டென்ஷனில் அவங்க அந்த கவலையில் இருக்காங்க. இவங்களும் இப்படி பேசுகிறாங்க. அது சரி நீங்கள் எதுக்கு இங்கே வந்து தங்கியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. காவேரிக்கு என்ன, காவேரிக்கும் தானே அந்த வீட்டில் பங்கு இருக்குது அவங்க கேட்குறாங்க பட்டுன்னு. நீ என்னத்துக்கு இங்கே வந்து தங்கியிருக்க அப்படின்ட்டு. உடனே விஜய் வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி வா காவேரி, நம்ம ஹோட்டலில் எங்கேயாவது ரூம் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஊருக்கு கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புகிறாரு. அதுக்கிட்ட குமரன் ரொம்ப சூப்பராக நடந்துக்கிறாரு. குமரன் வந்து ஐயோ சாரி நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, அவள் உங்களை ஒன்றும் சொல்லலை, காவேரிக்கும் அவளுக்கும் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் காவேரி மேலே உள்ள கோவத்தை தான் உங்கள் மேலே அப்படி காட்டிட்டா, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாரி கேட்குறாரு குமரன். அதுக்கிட்டையும் காவேரியும் சொல்கிறாங்க, ஆமாம் அக்காவுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அவள் அப்படி தான் வெளிப்படையாக பேசுவா, மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டா, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே இருங்க நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு காவேரியும் கிளம்புறதுக்கு ரெடியாக வராங்க. அதுக்குள்ளே கங்கா ஐயோ அப்பா அதெல்லாம் தேவை கிடையாது, நம்ம எங்கே வந்தோம், உங்கள் வீட்டுக்கு தானே வந்தோம், வாங்க கிளம்புங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. பின்னாடியே போய் காவேரி வாக்கா ப்ளீஸ்க்கா வாக்கா, உள்ளே வந்து பேசலாம் வாக்கா வாக்கான்னு கூப்பிட்றாங்க. போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னென்னா விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இருந்தாலும் வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் குமரன் சொல்கிறாரு, நான் அவளை போயிட்டு சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வரேன், நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க காவேரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போய் கூப்பிட்டு வரேன் கங்காவை, நான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரேன்ட்டு அவர் போயிட்டார். இதோட வந்து இப்போ காவேரி ரொம்ப கவலையில் நிற்கிறாங்க. இவங்களும் புரிஞ்சிக்கல. வீட்டுக்கு வந்தவங்க அவங்க அப்பா வீடு தானே, அவங்க ஒரு ரூமில் இருக்க போகிறாங்க, இவங்க ஒரு ரூமில் இருக்க போகிறாங்க. அவங்க வந்து காவேரியை பார்த்தோன்னே இந்த வீட்டுக்கே இருக்கக்கூடாதுன்னு அவங்க போகிறாங்க. இந்த பக்கம் அஜய்க்கும் ராகினிக்கும் கல்யாணம் ஆன விஷயம் எல்லாமே குழப்பமாக அப்படியே கவலையாக அழுதுட்டு நிற்கிறாங்க காவேரி. விஜய் வந்துட்டு காவேரியை பார்க்குறாரு. பாவம் எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்குவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாரு. இப்போ இதோட முடிச்சிருக்காங்க மகாநதி. நாளைக்குன்னு போட்டு காட்டினாங்க. அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா குமரன் டென்ஷன் ஆகிட்டார். எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பார். கங்காவை இழுத்து எழுப்புக்கெல்லாம் போகிறாரு அந்த மனுஷன் பாவம். நில்லு கங்கா அப்படிங்கிறாரு. போய்கிட்டே இருக்காங்க கங்கா சொல்ல கேட்காம. நில்லு கங்கா அப்படிங்கிறாரு. நான் வந்து அந்த பணம் காணா போனதுக்கும் காவேரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த பணத்தை தொலைச்சது நான் தான் வந்து எனக்கு புத்தி இல்லாமல் எனக்கு திறமை இல்லாமல் அந்த பணத்தை நான் தான் தொலைச்சேன். அதுக்கு தான் காவேரி வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லி இவர் சொல்கிறாரு கங்கா கிட்ட. இதுக்கப்புறம் தான் சொல்லுவார் போல அன்றைக்கி நடந்த விஷயத்த. இதுக்கப்புறம் தான் கங்கா காவேரியை புரிஞ்சுக்குவாங்க போல் இருக்கு. இதோட வந்து இருக்குது. எவ்வளோ தான் ஒருத்தவங்க பொறுமையாக இருக்க முடியும். ஒருத்தவங்க பொறுமையாக இருக்காங்கங்கிறதுக்காக வேண்டி கங்கா பண்ணுறது ஓவர். அந்த குமரன் பாவம் கங்கா மேலே வந்து ஆசைப்பட்டார், லவ் பண்ணார், பாசமாக இருக்காருங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த கங்கா ரொம்பவும் போட்டு அவங்க அவரை மிரட்டி உருட்டிடுது வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரும் ஆனால் பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கார். அவரும் எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பார். இப்போ கங்கா பண்ணது அவருக்கே கடுப்பு. அதனால தான் அந்த கதையை சொல்ல போகிறாரு போல் இருக்குது. இப்போ இதோட இருக்குது. இவங்க பண்ணுறது ரொம்ப ஓவராக தான் இருக்குது கங்கா பண்ணுறது. அப்படி தான் அந்த பணத்தை காவேரியே எடுத்துக்கிட்டதாக இருக்கட்டுமே, அந்த பணத்துக்கு போராடி வாங்கினது யார்? அந்த காவேரி வந்து எத்தனை வாட்டி அலைஞ்சிருப்பாங்க அந்த பணத்துக்கு. யாரை போய் பார்த்துருப்பாங்க. எவ்வளோ இதெல்லாம் பண்ணி அந்த பசுபதிக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க.
அந்த இடத்து ஓனரை போய் பார்த்தாங்க. நிவின் கூட சேர்ந்து போனது தனியாக போயும் சுற்றி அந்த பணத்துக்காக அந்த பணத்தை எப்படியாவது கைப்பற்றணும், அந்த இடத்த தான் வாங்கணும்னு நினச்சாங்க. அன்றைக்கி சுச்சுவேஷனில் அவங்க தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமேனு பணத்தை கையில் வாங்கினாங்க. அந்த பணத்தை போராடி வாங்கினது காவேரி. இன்றைக்கி அந்த பணத்தை காவேரியே எடுத்துக்கிட்டதா இருக்கட்டுமே, இவங்க அவ்வளோ பொறாமை என்னான்னு கேட்குறேன். சரி நம்ம தங்கச்சி தானே, சரி ஏதோ ஏதோ ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாலும் ஏதோ நல்ல இடத்துல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போட்டோம், அவன் தானே போராடி அந்த பணத்தை வாங்கினான்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லையே. அவங்க இவ்வளோ நாளாக இப்படி இப்போ குமரன் வந்து எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்குவாங்க தங்கச்சியை. இன்னொருத்தவங்க எடுத்து சொல்லி தான் ஒருத்தவங்களை இப்போ தங்கச்சியை பற்றி புரிஞ்சுக்கணுமா? அது பேர் தான் பாசமா? கங்காவுக்கு ஒரு பக்கம் பொறாமை வேறு, எல்லாத்துலேயும் காவேரி தான் முன்னே வந்து நிற்கிறா, எல்லாத்துலேயும் காவேரி தான் முன்னே வந்துட்டு எல்லாம் பண்ணுறாளேன்னு பொறாமை தான் நினைக்கிற மாதிரி இருக்குது அவங்க பண்ணுறது எல்லாமே. இப்போ புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் ஒடியாந்து வந்து காவேரிகிட்ட பேசுவாங்க போல் இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் கல்யாணமும் குமரனுக்கு தெரியாது. பணம் அந்த நேரத்தில் விஜய் கொடுத்தாருன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும்தான் தெரியும். இதோட இருக்குங்க. நாளைக்கு தான் குமரன் சொல்லுவார் கங்கா கிட்டக்க. பார்க்கலாம் அதுக்கப்புறம் கங்கா திருந்துறாங்களா இல்லை அப்படியே தான் இருக்காங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மகாநதியில் இதுதான் நடந்திருக்கு. ஆனால் அந்த ராகினியும் அஜயும் ஆடுற ஆட்டம், ஐயோ கடவுளே. ஆனால் விஜய் கரெக்டாக சொல்கிறாரு, 2 பேரும் கிரிமினல். இவர் வந்து அஜயோட அப்பா வந்து அங்கே ராகினியோட மொத்த சொத்தும் நமக்கு கிடச்சிடணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்காரு. அவர் வந்து பசுபதி வந்து மொத்த சொத்தையும் இங்கே இருக்கிற மொத்த சொத்தையும் பிடுங்கிக்கிட்டு நம்ம காவேரியை எப்படியாவது வெளியில் அனுப்பிடணும், காவேரியோட நிம்மதியை கெடுத்துடணும்னு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. 2 பேரும் வில்லனுங்க. அதான் விஜய் சொல்கிறாரு, 2 வில்லன்களும் ஒன்று சேர்ந்து எப்படி ஒழுங்காக இருக்க முடியும்? ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியுமா? 2 பேருமே அடிச்சுக்குவாங்க. அதனால் நம்ம எதுவுமே பண்ண வேணாம் காவேரி, பொறுமையாக இருந்து அதை வேடிக்கை மட்டும் பார்க்கலான்னு சொல்கிறாரு. அது கரெக்டு தான், பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க தான் செய்வாங்க நம்ம ராகினி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.